கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள தெற்கு திட்டை ஊராட்சி மன்ற தலைவர் அவமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், ஊராட்சி மன்ற தலைவர் அவமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, முழுமையான விவரங்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள தெற்கு திட்டை ஊராட்சி மன்ற தலைவராக ராஜேஸ்வரியும் துணைத் தலைவராக மோகனும் இருந்திருக்கிறார்கள். இந்நிலையில் துணைத் தலைவர் மோகன் ஊராட்சி மன்ற தலைவரை தாழ்த்தப்பட்டவர் என்ற காரணத்திற்காக அவர் தரையில் அமர்த்தி கூட்டம் நடத்தியதாக சமூக வலைதளங்களில் நேற்று ஒரு புகைப்படம் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் என்பது 17/7/2020 அன்று நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புகார் எழுந்ததும் காவல்துறை உடனடியாக அவர்களை அழைத்து புவனகிரி காவல் நிலையத்தில் அமர வைத்து தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். விசாரணையில் நடந்த சம்பவம் உண்மைதான். ஆனால் இந்த சம்பவம் நடந்து இதுவரையும் வெளிவராமல் தற்போது வெளிவர காரணம் என்ன என்ற காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதே சமயத்தில் கடலூர் மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சகாமுடன் இது குறித்து கேட்டதற்கு இது சம்பந்தமாக தற்போதுதான் தங்களுக்கு புகார் வந்ததாகவும் இது தொடர்ந்து நடந்திருப்பதாக தற்போது உண்மை என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் இவர் தரையில் அமர்த்த வைக்கப்பட்டது உண்மைதான். இதை மற்றவர்கள் சொல்லவில்லை என்றாலும் அந்த ஊராட்சி செயலர் என்பது மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்பட்டிருக்க வேண்டும். எனவே ஊராட்சி செயலர் இதை இவ்வளவு நாள் கொண்டு வராததுக்காக அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே சமயத்தில் காவல்துறை மூலமாக புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரும் தற்போது தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் எத்தனை முறை நடந்தது, இதை இதுவரை வெளிவராததுக்கு காரணம் என்ன என்ற கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்ததாகவும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சகாமுடி நம்மிடம் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து அந்த பகுதியில் விசாரணை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்திருக்கார். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிறது. சுதந்திர இந்தியாவில் இதுபோல் தொடர்ந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவதும் இவர்களை இழிவுபடுத்துவதுமாக தொடர்ந்து நடைபெற்று நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சகாமுரி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. அதாவது தெற்கு திட்டை ஊராட்சி மன்ற தலைவர் அவமதிக்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது குறித்து உங்களோட கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதா? அதாவது ஜூலை மாசமே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த சம்பவத்தை பத்தி யாருமே அங்க பாதிக்கப்பட்டவங்களோ இல்லாட்டி நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி யாருமே மாவட்ட நிர்வாகங்களோட கவனத்துக்கு இதுவரையும் கொண்டு வரல. நேற்று இந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் இமீடியட்லி என்கொயரி ஆரம்பிச்ச உடனே அந்த போட்டோ உண்மையானதுன்னு தெரிஞ்சது. ஸோ உடனே அங்கே லோக்கல் பேசிக் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி அவங்க கண்டிப்பாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். கொடுக்காதனால இமீடியட் எஃபெக்ட்ல சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பாதிக்கப்பட்டவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இன்னைக்கு காலையில் தான் கொடுத்துருக்காங்க. போலீஸ் பிசிஆர் ஆக்ட் படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல என்கொயரி பண்றதுக்காக இப்போ ஆல்ரெடி அடிஷனல் கலெக்டர் டெவலப்மெண்ட், சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் மை செல்ஃப் நாங்கள் 3 பேர் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்காக இப்போ அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். தெற்கு திட்டை சம்பவம் நடந்தது உண்மைனும் அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு சந்திரசேகர்.